இன்னைக்கு வந்து ஒரு ரெக்வெஸ்ட் ஜேகே ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். கோல்டு சி யூ ஃபால் இன் லவ் ஒன் இன்னசென்ட் கேர்ள். ஸோ இது வந்து ஒரு பர்த்டே கேர்ள் தான் வந்து நம்மளுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுருந்தாங்க. இன்றைக்கி தான் உங்களுக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஹாசினி. ஸோ வாங்க வந்து நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினி இன்ட்ரோ வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம எப்போதுமே நம்ம ஹீரோனி இன்ட்ரோ தான் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான், உங்கள் பேர் வந்து ஒய், நீங்கள் காலேஜ் ஸ்டடீஸ்லாம் வந்து முடிச்சுட்டு ஸோ ஜாப் ஆஃபருக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ சைடு வந்தால் நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கோல்டு டைப்பு. ஸோ ஜேகேன்னு சொல்லையிலே வெக்க தானாக வருது. அவர் வந்து ஜியான் கம்பெனியோட சிஇஓவா வந்து இருக்காரு. ஸோ இந்த ஸ்டோரிக்கு வந்து இந்த இன்ட்ரோ வந்து போதும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ப்ரெசென்ட் சீன். ஸோ நீங்கள் மார்னிங்கே வந்து எந்திரிச்சு மார்னிங் ரொட்டீன்லாம் வந்து முடிச்சுட்டு ஸோ கீழே வந்து போகிறீங்க. ஸோ உங்கள் அம்மா வந்து கேட்குறாங்க, உன் ஃப்ரெண்ட் லூசியா ஃபோன் பண்ணாலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லூசியா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் கூட வந்து ஸ்கூலில் படித்த பொண்ணு. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸ் தான். பட் வந்து காலேஜ் போனதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து டச் வந்து விட்டு போயிடுச்சு. பட் வந்து பேசிப்பீங்க. அவள் வந்து ஒன்ஸ் வந்து சொல்லியிருப்பா, எங்கள் கம்பெனியில் வந்து ஒரு ஆஃபர் இருக்குது, ஸோ ஒரு ஓப்பனிங் வந்து இருக்குது, நான் வந்து எங்கள் சிஇஓட்ட வந்து கேட்டுட்டு ஸோ உனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன், நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ட்டு வந்து ஒரு 1 வீக் முன்னாடி வந்து சொல்லியிருப்பா. ஸோ அதுக்கப்புறம் அவள் கொஞ்சம் வந்து பிஸியாக இருப்பா. அதனால் நான் சொல்கிறேன்டின்னு சொல்லிவிட்டு அவள் இன்னுமே வந்து எதுவுமே சொல்லலை. ஸோ அந்த விஷயமாக தான் வந்து உங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போல நீங்கள் சொல்கிறீங்க, இல்லைம்மா அவள் ஃபோன் வந்து பண்ணல, ஆனால் சொன்னால் வந்து ஓப்பனிங் இருக்குது, ஸோ நான் சொல்கிறேன்னு கொஞ்சம் பிஸியாக இருக்காளாம், கம்பெனியில் ஏதோ ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குன்னு சொன்னால், ஸோ பாப்பம்மா இன்றைக்கி ஃபோன் பண்ணுறாளான்ட்டுன்னு அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறீங்க. ஸோ அவளுக்கு 100 ஆயுசு. ஸோ அவள் வந்து மார்னிங் வந்து ஃபோன் பண்ணுறா. ஸோ நீங்கள் வந்து ஹலோ லூசியா அப்படின்ட்டுன்னு வந்து ஸோ கிட்ட வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அவள் வந்து கேட்குறா, ஓயே நீ வந்து எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, நான் வீட்டில் தான் வந்து இருக்கேன் அப்படின்ட்டுன்னு. நான் இன்றைக்கி வந்து அப்பாயின்மெண்ட் வந்து சார்ட்டை வந்து கேட்டு வந்து சிஓடி கேட்டு வந்து வாங்கிட்டேன். ஸோ நீ வந்து அப்பாயின்மெண்ட்டை வந்து என்கிட்ட வந்து வாங்கிக்கோ. ஸோ இந்த பார்க்குக்கு வந்து ஈவினிங் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கோ வந்து நேம் வந்து சொல்கிறா. ஸோ உங்களுக்கு ரொம்ப வந்து எக்ஸைட்டடாக சந்தோஷமாக ஆயிடுச்சு. ஸோ உங்கள் அம்மா ஓடி போய் வந்து ஹக் பண்ணிவிட்டு இதை வந்து சொல்கிறீங்க, அப்பாயின்மெண்ட்டோட வர்றாலாம், ஸோ வாங்கிக்க சொல்கிறா, ரெக்கமெண்டேஷன்லனால கண்டிப்பாக வந்து எனக்கு வேலை வந்து கிடச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவுமே வந்து சந்தோஷம் வந்து படுறாங்க. உங்களுக்கு வந்து அப்பா வந்து கிடையாது. ஸோ நீங்கள் ஒரே பொண்ணு. உங்கள் அம்மா வந்து ரொம்ப வந்து ஒர்க்குக்கெலாம் வந்து போயிட்டு உங்களை வந்து கஷ்டப்பட்டு வந்து படிக்க வச்சுருப்பாங்க. ஸோ நீங்களுமே வந்து நிறையா வந்து ஜாப் வந்து ட்ரை பண்ணிங்க. பட் எதுவுமே வந்து உங்களுக்கு செட் ஆகலை. ஸோ கம்பெனியில் நிறைய கம்பெனிஸில் வந்து போனீங்க, பட் வந்து கிடைக்கல. பட் இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட் லூசியா வச்சு உங்களுக்கு ஒரு ஜாப் வந்து கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக வந்து ஆயிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து ஈவினிங் வந்து ஆகுது, பார்க்கு வந்து கிளம்பி வந்து போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அவளுக்காக. நீங்க பார்க்குள்ள வந்து போறீங்க. ஸோ அப்போல 2 பசங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து சும்மா ஒரு கிளார் மாதிரி அந்த பார்க்கை சுற்றி பார்ப்போம்ல, அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போல சடனாக அந்த பையன் வந்து திரும்பிடுறான். ஸோ கையில் வந்து ஒரு ஜூஸ் பாட்டில் வந்து இருக்குது. அந்த ஜூஸ் வந்து அப்படியே வந்து உங்கள் மேலே வந்து ஊற்றிடுது. ஸோ உங்கள் ட்ரெஸ்ஸில். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஏன்னா நீங்கள் வந்து வேறு இடத்துல பார்த்துட்டு போயிட்டு இருந்திருப்பீங்க. அந்த பையன் சடனாக திரும்பினது கூட நீங்கள் பார்க்கல. ஸோ உங்கள் மேலே வந்து ஜூஸ் ஊற்றவும் தான் ஸோ நீங்கள் அந்த பையனை வந்து ஏறிட்டு பார்க்குறீங்க. ஸோ அந்த பையனுமே உங்களை வந்து பார்க்குறான். ஸோ சடனாக அந்த பையன் வந்து சொல்கிறான், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். ஸோ நீங்கள் வந்து எதுவுமே கோவப்படலை, ஸோ டென்ஷன் ஆகலை, எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, இட்ஸ் ஓகே, நீங்கள் தெரியாமல் தானே ஊற்றுனீங்க, ஸோ நீங்கள் ஒன்றும் தெரிஞ்சு பண்ணலை, இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸோ அந்த ஜூஸை வந்து நீங்கள் லைட்டாக வந்து கையை வச்சு ஸ்மாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போல அந்த பையன் வந்து சொல்கிறான், ஸோ உங்களுக்கு வந்து அந்த பையன் வந்து உங்களே பார்த்துட்ருக்கான் ஃபஸ்ட்டு. ஸோ ஏன்னா வந்து அவன் நினச்சிருப்பான் கோவப்பட்டுருவாங்க, கத்துவாங்க, டென்ஷன் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்து ஒரு மூஞ்சு கூட வந்து சுளிக்காமல் வந்து இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு வந்து கைண்டாக வந்து சொல்லியிருப்பீங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டே வந்து அப்புறம் நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் போட்டு ஸ்மாஷ் பண்ணுறதை வந்து பார்த்துட்டு ஸோ அந்த பையன் வந்து சொல்கிறான், நீங்கள் வந்து ஜூஸை போட்டு வந்து இப்படி பண்ணாதீங்க, ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு பையன் கையில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. ஸோ அந்த வாட்டர் பாட்டிலை வந்து உங்களுக்கு கொடுக்குறான். ஸோ இதை வச்சும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க, அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஐம் சாரி அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, இட்ஸ் ஓகே பரவாயில்ல, ஸோ நான் க்ளீன் பண்ணிக்கிறேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த வாட்டர் பாட்டிலுக்கு வந்து நீங்கள் தேங்க்யூ வந்து சொல்கிறீங்க.
அந்த பையன் வந்து ஒரு பிளிங்க் கூட பண்ணாமல் உங்களே வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ பட் வந்து அவன் மாஸ்க் வந்து போட்டிருக்கான். ஸோ நீங்கள் அவன் ஃபேஸை வந்து பார்க்கல, ஸோ அவனோட ஐஸை தான் வந்து பார்க்குறீங்க. ஸோ ஐஸே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ பக்கத்தில் இருக்க பையன் வந்து மாஸ்க்லாம் வந்து போடல, ஸோ அவனுமே ஹேண்ட்ஸமாக தான் வந்து இருக்கான். ஸோ நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிட்டு அவங்கள்ட்டே வந்து வாட்டர் பாட்டில் வந்து கொடுத்துட்றீங்க. ஸோ தேங்க்யூ எனக்கு வந்து இது கொடுத்ததுக்கு, ஸோ நீங்கள் ஒன்றும் நினச்சிக்காதீங்க, நான் ஒன்றும் நினச்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலை வந்து போடுறீங்க. அந்த ஸ்மைலே வந்து அந்த மாஸ்க் போயிருக்கேன்ல, ஸோ அவன் வந்து ஃப்ளாட் ஆகிட்டான். ஸோ நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே வந்து நீங்கள் அந்த இடத்த விட்டு வந்து முன்னாடி வந்து போகிறீங்க. ஸோ அப்போல இந்த மாஸ்க் போட்ட பையன் வந்து அந்த மாஸ்க் போடாத பையன்கிட்ட வந்து சொல்கிறான், ஸோ என்ன பொண்ணுடா மச்சான் பத்தியா, இப்போது வந்து இப்போ இருக்க காலத்தில் ரக்கடாக இருக்க பொண்ணை விட பற்றி எவ்வளோ இன்னோசென்ட்டாக க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறா பற்றியா, அந்த இன்னசென்ட் ஸ்மைலில் தான்டா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நான் தேடிட்டு வந்து இருந்தேன். பட் இந்த மாதிரி பொண்ணு இருக்காதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். என்ன இப்படி இருக்கலாம் வந்து இப்போலாம் பஜாரியாக தான் தெரியுது அப்படின்னு சொன்னோம்னா என்னடா அப்படின்னு கேட்குற மத்தியில் ஸோ ஜூஸை வந்து கொட்டிட்டேன். அப்படியே அந்த பொண்ணோட ஃபுல் ட்ரெஸ்லேயுமே இதாகிடுச்சு. பட் வந்து கொஞ்சம் கூட அதை பற்றி கோவப்படாமல் எப்படி வந்து கைண்டாக பேசிட்டு போகிறா பற்றியா. ஸோ இவளை வந்து தேடணும், இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் தேடணும் அப்படின்ட்டு நான் வந்து அந்த மாஸ்க் பாய் வந்து மாஸ்க் போடாத பையன்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போல இந்த மாஸ்க் போடாத பையன் வந்து சொல்கிறாரு, ஏன் இந்த மாதிரி பொண்ணை வந்து தேடணும், இந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டு அவளே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு நான் வந்து அந்த மாஸ்க் போடாத பையன் சொல்கிறாரு. ஸோ அப்போலாம் வந்து மாஸ்க் போட்ட பையன் வந்து அவரோட மாஸ்க் எடுத்துகிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ நீ மாஸ்க் வந்து போட்டிருக்க மச்சான், நீ போடலன்னு வச்சுக்குவேன் அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட ஃப்ளாட்டே ஆயிருக்கும் அப்படின்ட்டு என்ன வந்து அந்த பையன் வந்து அந்த ஜூஸ் கொட்டினால பார்த்தீங்களா, ஸோ அந்த பையன்கிட்ட வந்து சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் குழப்புதோ மாஸ்க்குன்ட்டுன்னு நீங்கள் போயிட்டு ஒரு டேபிளில் வந்து உட்காந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் லூசியாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறீங்க. ஸோ அவள் வந்து சொல்லியிருப்பா, ஸோ நான் இப்போ தான் வந்துட்டுருக்கேன், ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் மச்சான் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பா. ஸோ நீங்களுமே சேர்றா அப்படின்ட்டு வந்து வச்சுருப்பீங்க. ஸோ அப்படியே வந்து நீங்கள் வந்து ஒரு டேபிள் அந்த ராக் வந்து போட்டிருப்பாங்களே கல்லில் வந்து ஒரு சேர், ஸோ அங்கே வந்து உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ பிளெஸ்ஸிங்காக வந்து இருக்குது, ஸோ ஃப்ரெஷ் ஏரு. ஸோ நீங்கள் வந்து நல்லா வந்து பிளெஸ்ஸிங்காக அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அப்படி வந்து மொபைல் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போயில் வந்து உங்களுக்கு வந்து யாரோ வந்து உங்களை பார்க்குற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. ஸோ நம்மளுக்கு வந்து தோணும்ல யாரோ நம்மளை வந்து நோட் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் வந்து கேஷுவலாக வந்து இப்படி வந்து உங்களோட ஃப்ரீ ஹேரை வந்து ஒரு ஃப்ளிப் வந்து பண்ணிவிட்டு இப்படி வந்து திரும்பி வந்து பார்க்குறீங்க. பார்த்தா வந்து அந்த மாஸ்க் போட்ட பையனும் மாஸ்க் போடாத பையனும் உங்களே வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியே ஜெர்க் ஆகிடுச்சு, டக்குன்னு பயந்துட்டீங்க. ஸோ டக்குனுமே வந்து தலையை வந்து குளிஞ்சிடுறீங்க. அப்போல அந்த மாஸ்க் போட்ட பையன் வந்து மாஸ்க் போடாத பையனை போட்டு வந்து உசுரை வாங்குறான். பற்றியோ மச்சம் இந்த ஹேர் ஃப்ளிப்பை பற்றியோ, ஐயோ அழகா இருக்காளே, இந்த மாதிரி ஒரு ஏஞ்சலை தான் வந்து நான் தேடிட்டுருக்கேன். ஸோ இன்னசென்ட் கேர்ள் ஏஞ்சல் அப்படின்ட்டு வந்து பாட்டு வந்து வகையை வந்து எடுத்து விடுறான். ஸோ மாஸ்க் போடாத பையனுக்கு வந்து டென்ஷன் ஆகிடுச்சு. நீங்கள் முதல்ல எந்திரா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஸோ நிறைய வேலை இருக்குது, இப்படியே உட்காந்துட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது, நீ கொஞ்சம் விட்டு அந்த பொண்ணை இழுத்துக்கிட்டு கூட ஓடிடுவேன், எந்திரின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப கம்பல் பண்ணி அந்த மாஸ்க் போட்ட பையனை வந்து மாஸ்க் போடாத பையன் பிடிச்சி இழுத்துட்டு வந்து போயிட்டான். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துட்டு அப்படியே லைட்டாக கேஷுவலாக வந்து பார்க்குறீங்க. பார்த்தா அவங்க 2 பேருமே அந்த சேரில் வந்து இல்லை. ஸோ உங்களுக்கு இப்போ தான் வந்து நிம்மதியாக வந்து இருக்குது. ஸோ ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பயப்படுவீங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் லூசியாகவும் வர்றா. ஸோ அவளுக்கு வந்து ஒரு ஹக் வந்து கொடுத்துட்டு ஸோ எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரேண்டமாக வந்து பேசிவிட்டு ஸோ வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்து உங்களுக்கு கொடுக்குறா. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் டி உனக்கு, ஏன்னா வந்து எனக்கு யாருமே வந்து ஹெல்ப் பண்ணல, ஸோ நீ இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து வேலை கிடச்சிடணும், உங்கள் சிஇஓ வந்து நீ ஓகே பண்ணிடணும் அப்படின்ட்டு வந்து நீ ப்ரேயர் பண்ணிக்கோடி அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. ஸோ அப்போயில் வந்து அவர் சொல்கிறா, கண்டிப்பாக வந்து என் சிஇஓ வந்து உன்னை ஓகே வந்து பண்ணிப்பார், ஸோ அவர்கிட்ட வந்து கேட்டுட்டு தான் நான் அப்பாயின்மெண்ட்டே வாங்கிட்டு வந்தேன், ஸோ நீ வந்து ஒன்றுமே பயப்படாத, இதுக்கெலாம் போயிட்டு தேங்க்ஸ்லாம் வந்து சொல்லி என்னை 3வது மனுஷி ஆக்குற பற்றியா அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. ஸோ இல்லடி எனக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ரேண்டமாக வந்து பேசிவிட்டு ஸோ நீங்களுமே வீட்டுக்கு வந்து ஹாப்பியாக வந்து போயிடுறீங்க. ஸோ அவளுமே வந்து அவள் வீட்டுக்கு வந்து போயிடுறா. நீங்கள் வீட்டுக்கு வந்து போகிறீங்க. ஸோ அப்போயில் உங்கள் அம்மா வந்து ஓடி வந்து ஹக் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் டக்குனுமே உங்களை பிடிச்சிடுறீங்க. அம்மா ட்ரெஸ் வந்து கொஞ்சம் வந்து ஈரமாக இருக்குது,
ஸோ நீங்கள் வந்து ஹக் பண்ணாதீங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. ஏன்டி என்ன ஆச்சு? ஆமாம், ஏன் இப்படி இருக்குது? நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து ஒயிட் அண்ட் பிளாக்காக போட்டு போயிருப்பீங்க. ஸோ அந்த ஒயிட்டு அந்த இடத்துலலாம் வந்து அந்த ஜூஸோட ஸ்ட்ரெயின் வந்து ஜாஸ்தி வந்து இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, நடந்ததெல்லாம் வந்து சொல்கிறீங்க. ஸோ அப்போயே அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, நீ எப்படியும் வந்து அவனை திட்டிருக்கவும் மாட்ட, ஸோ நீ தான் ஆக்சுவலாக சாரி சொல்லிட்டு வந்திருப்ப கரெக்டா அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, அட போங்கம்மா, எல்லாட்டையுமே வந்து கோவமாக பேசிட்டு ரக்கட்டாக இருந்துக்கிட்டு திமிரை கட்டிட்டு நம்ம என்னத்தை கண்டோம். ஸோ எல்லாருக்கிட்டையுமே கைண்டாக பிஹேவ் பண்ணுறது தான் வந்து நல்ல பழக்கம், இதானே நீங்களும் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறீங்க. ஸோ அப்போலாம் வந்து உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க, ஸோ நீ மாம் பிரின்சஸ்னு வந்து ஒவ்வொரு வார்த்தையிலையும் வந்து ப்ரூவ் பண்ணுறோம், ஏன் நீ சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு சீக்ஸில் வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களுமே ஹாப்பியாக வந்து அப்பாயின்மெண்ட்டை போயிட்டு ஸோ கபோர்டில் வந்து வச்சுட்டு ஸோ டின்னர்லாம் முடிச்சுட்டு வந்து தூங்கிடுறீங்க. ஸோ நாளைக்கு தான் வந்து நீங்கள் ஜாப்க்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து போகணும். நெக்ஸ்ட் டே மார்னிங்கே சீக்கிரமாக வந்து எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து கீழே வந்து போகிறீங்க. அவங்க அம்மா வந்து இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குட் மார்னிங் வந்து சொல்லிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு அம்மாவுக்கு வந்து ஒரு கிஸ் சீக்ஸில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அவங்க ஸ்கூட்டியை வந்து எடுத்துகிட்டு ஸோ அந்த கம்பெனிக்கு வந்து போயிட்டு வாசலில் நின்றுட்டு லூசியாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டேன், கீழே தான் இருக்கேன் பார்க்கிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து சொல்கிற உள்ளே வந்து ரிசப்ஷனில் வந்து இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்டை காமிச்சிட்டு நீ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து வந்துரு அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, கைகாலெலாம் வந்து ஆடுது. ஏன்னா வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சிஇஓ வந்து கொஞ்சம் வந்து கோல் டைப் அப்படின்ட்டு லூசியாவே வந்து சொல்லியிருப்பா. ஏன்னா வந்து நீங்கள் வேறு யார் கம்பெனிக்கும் போகல, ஜியான் கம்பெனி வாசலில் தான் வந்து நிற்கிறீங்க. அங்கே தான் வந்து அவளுமே வந்து எம்ப்ளாய்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. சரி, அவர் கோல்டாகவே இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து ஓட்டிட வேண்டியதான் ட்ராக்கை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிசப்ஷனில் வந்து போயிட்டு கேட்டுட்டு ஸோ அவங்களுமே உள்ளே போக சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு அந்த இன்டர்வியூ பண்ணுறதுக்கு அங்கே வாசலில் அந்த சேர்லாம் வந்து போட்டிருக்காங்க, அங்கே போயிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ போனோடனே அப்பாயின்மெண்ட் வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து கொடுத்துட்டு வெயிட் பண்ண சொல்கிறாங்க. வெயிட் பண்ணிட்டு வந்து இருக்கீங்க. இன்னும் வந்து சிஇஓ வந்து வரல, ஸோ வந்ததுக்கப்புறம் நாங்களே வந்து உங்களை கூப்பிட்றோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ரொம்பவே நர்வஸாக இருக்குது. ஸோ சிஇஓவை நினச்சி ரொம்பவே பயந்து போயிருக்கீங்க. சரி, எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வந்து இருக்கீங்க. ஸோ உட்காந்துட்டு உங்கள் ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போயில வந்து சிஇஓ வராங்க அப்படின்ட்டு வந்து நிறைய எம்ப்ளாயீஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி, எந்திரிச்சு குட் மார்னிங் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக வந்து உங்கள் நர்வஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ சிஇஓமே வராரு. ஒரு கோல்டு ஃபேஸாக இருக்குது நம்ம ஜங்குக்கோட ஃபேஸு. ஸோ நீங்கள் லைட்டாக வந்து பயந்த மாதிரிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் கிட்ட வரவும் எந்திரிச்சு குட் மார்னிங் சார் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறீங்க. ஸோ அவர் வந்து உங்களை வந்து பார்க்குறாரு. ஸோ பார்த்துட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து உங்களே வந்து நல்லா டீப்பாக பார்க்குறாரு. ஸோ பார்த்துட்டு நீங்கள் வந்து அவரை வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி பார்க்கவே இல்லை, கீழே தான் வந்து குனிஞ்சிட்டு வந்து நிற்கிறீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ தூரத்துலேயே அவரோட ஃபேஸை வந்து பார்த்துருப்பீங்க, கோல்டாக தான் வச்சுட்டு இருந்திருப்பாரு. சரி, வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்து பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து அவரை வந்து பார்க்கல, அவருமே வந்து போயிடுறாரு. உங்களுக்கு அவர் போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் உசுர் வந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கீழே வந்து ஸோ சேரில் வந்து உட்காந்துடுறீங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து உள்ளேருந்து ஒரு எம்ப்ளாயி வந்து சொல்கிறாங்க, உங்களை வந்து சார் வந்து உள்ளே கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களுமே உங்கள் ஃபைல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு எக்ஸ்கியூஸ் வந்து கேட்டுட்டு உள்ளே வந்து போகிறீங்க. அவர் போன உடனே உட்காருங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்களுமே வந்து உட்காடுறீங்க. அப்போயில அவர் வந்து கேட்குறாரு, உங்களோட ஃபைல்ஸ்லாம் வந்து கொடுங்க அப்படின்ட்டுன்னு. நீங்களுமே உங்கள் ஃபைல்ஸை வந்து கொடுக்குறீங்க. அப்போயில அவர் உங்கள் பேரை பார்த்துட்டு கிம் மோயன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்கள் லைட்டாக ஜெர்க் ஆகிட்டீங்க, டக்குன்னு என்னடா நம்ம பேரை சொல்கிறாரு அப்படின்ட்டுன்னு. அப்போ தான் அவரை ஏற்று வந்து பார்க்குறீங்க. பார்த்தா அவர் உங்கள் ஃபைலை பார்த்துட்டு உங்கள் நேமை வந்து சொல்லியிருப்பார். அப்போயில அவர் சொல்கிறாரு, லூசியா சொன்ன பொண்ணு நீ தானே அப்படின்ட்டுன்னு. ஸோ நீங்களும் வந்து ஆமாம் அப்படின்ட்டுன்னு வந்து ஹெட்டை வந்து ஷேக் பண்ணுறீங்க. அப்போயில வந்து சிஇஓ அந்த ஜியான் வந்து கேட்குறாரு. ஸோ மிஸ்டர் ஜியான் கேட்குறாரு, மேடம் வாயில் வந்து எதுவும் வச்சுருக்கீங்களா, என் வாயை திறந்து பேச மாட்டிங்களா அப்படின்ட்டுன்னு வந்து கேட்குறாரு. உங்களுக்கு பயமாயிடுச்சு. ஆமாம் லூசியா சொன்ன பொண்ணு நான் தான், அப்பாயின்மெண்ட்டில் தான் ரெக்கமெண்டேஷனில் தான் வந்திருக்கேன்
அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறீங்க. ஸோ அவர் உங்களை பார்த்துட்டு லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணுறாரு. அப்போயில் உங்களுக்கு மனசுக்குள்ளே என்னடா மனுஷன் ரொம்ப கோல்டு எரிஞ்சு எரிஞ்சு விழுவார் அப்படின்ட்டுன்னு வந்து சொன்னாங்க, சிரிக்கலாம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிறீங்க. ஸோ நீங்களுமே லைட்டாக பேக் ஸ்மைல் வந்து பண்ணுறீங்க. ஸோ அவர் மனசுக்குள்ளேயே வந்து சிரிச்சுக்கிறாரு, இவ்வளோ ஒரு க்யூட்டான பொண்ணா நம்மளை பார்த்து இவ்வளோ பயப்படுது அப்படின்ட்டுன்னு. கொஞ்ச நேரம் உங்கள் ஃபைலெல்லாம் பார்த்துட்டு ஸோ உங்களை வந்து பார்க்குறாரு. நீங்கள் வந்து கீழே கொஞ்சிட்டு நர்வஸாக உங்கள் கையை போட்டு வந்து பிசைஞ்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அவர் மனசுக்குள்ளேயே சிரிச்சுட்டு யூ ஆர் செலக்டட் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஹாப்பியாக அவரை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. ரியலி அப்படின்ட்டு எக்ஸைட்டடாக கேட்குறீங்க. ஸோ அவருமே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆமான்னு சொல்லிட்டு ஹெட்டை வந்து ஷேக் பண்ணுறாரு. ஸோ வந்து உங்கள் ஃபைலை வந்து உங்கள்கிட்ட திருப்பி வந்து கொடுத்துட்றாரு. ஸோ கேட்குறாரு, நீங்கள் இன்றைக்கே வந்து ஜாயின் பண்ணுறீங்களா இல்லை நாளையிலேருந்து வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்கிறீங்க நான் இன்றைக்கே வந்து எல்லாமே ப்ரிப்பராக தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து உங்களோட பிளேஸ் வந்து காட்டுறாரு. பார்த்தா வந்து அவரோட ரூம்குள்ளேயே வந்து ஒரு சின்ன ஒரு டேபிள் மாதிரி வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த டேபிளில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கம்ப்யூட்டர் வச்சு ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த சீட்டை வந்து காட்டுறாரு. நீங்கள் ஷாக்காக அவரை வந்து பார்க்குறீங்க. நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இங்கேயா இதே ரூம்லேயே அவங்க கூட ஒர்க் பண்ணணுமா அப்படின்ட்டுன்னு. அவருமே ஆமாம் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக அவருக்கு பிஏ செக்யூரிட்டி எல்லாருமே வந்து இருக்காங்க. பட் வந்து உங்களுக்கு எதுக்கு இங்கே ஒர்க் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ்டாக அவரை பார்க்குறீங்க. அப்போயில் அவர் சொல்கிறாரு, ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 months வந்து இங்கே உள்ளே தான் வந்து ஒர்க் பண்ணணும். உங்களோட ஒர்க்கிங் எப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு பார்த்துட்டு தான் வந்து நான் உங்களை வந்து வெளியில் அனுப்ப முடியும். நான் உங்களை ஃபஸ்ட்டே வந்து வெளியில் அனுப்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இருக்க பிஸியில் வந்து நான் யாருமே அவளுக்கு பார்க்க முடியாது. அப்போயில் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஏடா கூடமாக பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டதையும் சொல்லி வந்து உங்களை சமாளிக்கிறாரு. நீங்களுமே சரி மனசை என்னமோ சொல்கிறாரு, உள்ள தான் வேலை பார்க்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டுன்னு வந்து சொல்கிறீங்க. அவரும் சரி நீங்கள் போய்ட்டு உங்கள் பிளேஸில் உட்காரலாம் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாரு. நீங்களுமே உங்கள் திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு உங்கள் பிளேஸில் வந்து போயிட்டு வந்து உட்காடுறீங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பிரேக் வந்து விடுறாங்க. அப்போலே போயிட்டு லூசியாவை மீட் பண்ணி நடந்ததெல்லாம் வந்து சொல்கிறீங்க. அவள் வந்து உங்களை ஷாக்காக வந்து பார்க்குறா. இது வரைக்கும் வந்து கம்பெனியில் இந்த அளவுக்குலாம் இது ரூல்ஸ்லாம் வந்து கிடையாது. எப்போதுமே வந்து இந்த மாதிரி இன்டர்வியூஸ் நடக்கும், எம்ப்ளாயீஸ் வந்து செலக்ட் பண்ணுவார். ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே தனித்தனியாக பிரித்து போட்டுருவார். அதுக்குன்னு மேனேஜர்ஸ் எல்லாமே வந்து மேனேஜர்ஸ் எல்லாருமே வந்து இருக்காங்க. அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுக்கு, அவங்க வேலை பார்க்குறாங்களா பண்ணலையா அப்படின்னு பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே வந்து மேனேஜர்ஸ் வந்து போட்டு வந்து கரெக்டாக தான் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. உனக்கு மட்டும் என்னடி புதுசாக ரூல்ஸ் போட்டிருக்காரா அப்படின்ட்டு வந்து கேட்குறா. அவள் சொல்கிறத கேட்டு நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகிடுறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க, நீ என்னடி சொன்ன, ரொம்ப கோல்டு, சிரிக்க கூட மாட்டார் அப்படின்ட்டு, நல்லா தான் சிரிச்சு தான் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறத ஒவ்வொன்றையும் கேட்டு உங்கள் ஃப்ரெண்ட் லூஸே ரொம்ப ஷாக் ஆகுறா. சத்தியமாக சொல்கிறேன்டி, இது வரைக்கும் அந்த மனுஷனை சிரிச்சு கூட பார்த்தது இல்லடி அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. நீங்கள் அவள் சொல்கிறத கேட்டு நீங்கள் ஷாக் ஆகுறீங்க, நீங்கள் சொல்கிறத கேட்டு அவள் ஷாக் ஆகுறா. ஸோ இப்படியே மாறி மாறி ஷாக் ஆகிற டயத்துலேயே வந்து பிரேக் டைம் வந்து முடிஞ்சிருச்சு. நீங்களுமே உள்ளே போயிட்டு எக்ஸ்கியூஸ் மாற கேட்குறீங்க. ஸோ அவருமே உள்ளே வா அப்படின்ட்டு வந்து சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, நீ வந்து எப்போதுமே எக்ஸ்கியூஸ் கேட்டு உள்ளே வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீ வந்து எப்போதும் போல் வா, இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் அதுக்கெலாம் வந்து எதுவும் நினச்சிக்க மாட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அவருக்கு சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு ரொம்ப வந்து ஷாக்கோட எல்லைக்கே கூப்பிட்டு போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் போயிட்டு உங்கள் ஒர்க்கை வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவர் ரொம்ப நேரம் சும்மாவே உட்காந்துருக்காரு. ஸோ சும்மாவே உட்காந்துட்ருக்கையிலே வந்து உங்களை வந்து அடிக்கடி வந்து பார்த்துட்டே இருக்காரு, குருன்னு முழுங்குற மாதிரி. ஸோ நீங்கள் ஓரக்கனால் வந்து பார்க்குறீங்க. சரி மனுஷன் பார்வையே சரியில்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அவர் கண்டுக்காத மாதிரி உட்காந்து ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்களையே வெறிக்கி பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்போயில் ஒயன் அப்படின்ட்டு வந்து கூப்பிட்றாரு, ரொம்ப கைண்டாக வந்து கூப்பிட்றாரு. ஒரு கூப்பிட்டு சீருக்கு வந்து டக்குன்னு எந்திரிச்சு சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. அவர் எந்திரிச்சு ஏமா இந்த அவசரம், சொல்லுங்கள் சார்னு உட்காந்துக்கிட்டே கேட்க வேண்டியதானே, எதுக்கு இப்படி எந்திரிக்கிற அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. நீங்கள் இல்லை ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டீங்களே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். என்ன சார் எது வேணுமா, எது ஒர்க்கா அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. அவர் வந்து சொல்கிறாரு, எனக்கு வந்து நானும் எவ்வளோ நேரம் இப்படி சும்மாவே உட்காந்துருக்குது, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஏதாச்சும் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகுறீங்க. என்னடா மனுஷேவே இப்படி கோல்டாக, ஃபஸ்ட் நீங்கள் பக்கத்தில் கோல்டு லுக்கில் வெளில இருந்தார், ரூம்குள்ளே அப்படி ஆப்போசிட்டில் இருக்கார், விளையாடலாமான்லாம் கூப்பிட்றாரு, வேலை பார்க்குற பிள்ளையும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் தலையை போட்டு வந்து சொறீறீங்க. இப்படி எதுக்கு இப்படி வந்து முழிச்சிட்ருக்க, விளையாடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு.
அப்போல நீங்கள் கேட்குறீங்க, என்ன சார் நம்ம 2 பேரும் விளையாட முடியும் அப்படின்ட்டுன்னு. ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். சரி, நீ வந்து இப்படி வந்து பக்கத்தில் வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேர் வந்து அவர்கிட்ட வந்து அவரோட சீட்டை அந்த கிட்ட வந்து இழுத்து வந்து வைக்கிறாரு. நீங்கள் அவர் ஷாக்காக பார்க்குறீங்க. ஏன் சார், நான் இங்கேயே உட்காந்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை உன் பர்சனல் லைஃப்பை வந்து சொல்லு, அதையாச்சும் கேட்டுட்ருப்போம், எனக்கு செம்மையாக போர் அடிக்குது, வா 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 அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்களுமே வந்து போயிட்டு அவர் பக்கத்தில் வந்து உட்காடுறீங்க. அவர் வந்து உங்கள் ஸ்டோரியை வந்து கேட்குறாரு, சொல்லு அப்படின்ட்டுன்னு. ஸோ நீங்கள் கேட்குறீங்க, என்னத்த சார் சொல்லுன்னா என்னத்த சார் சொல்கிறது அப்படின்ட்டுன்னு. இல்லை, உன் லைஃப்பை பற்றி, பர்சனல் லைஃபு, ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் அவரை வந்து ஒரு மாதிரியே லுக் வரீங்க. என்னது ஃபர்ஸ்ட் லவ்வா அப்படின்ட்டுன்னு. ஆமாம், ஃபர்ஸ்ட் லவ் பண்ணியிருப்பில்ல, ஸோ அந்த ஸ்டோரி ஏதாச்சும் சொல்லு, இல்லை லவ் பண்ணுறேன்னா அதையும் சொல்லு அப்படின்னு இழுக்கிறாரு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஃபர்ஸ்ட் லவ்வும் பண்ணல, நான் லவ்வும் யாரையும் பண்ணலை, ஸோ நான் சிங்கிளாக தான் இருக்கேன் பிறந்ததுலேருந்து அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அவர் எக்ஸைட்டட், அப்படியா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஆமாம் சார், எதுக்கு நீங்கள் இவ்வளோ எக்ஸைட்டட் ஆகுறீங்க அப்படின்ட்டுன்னு வந்து கேட்குறீங்க. ஸோ அவர் கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்துட்டு, அது வந்து ஒன்றும் இல்லை, இப்போ இருக்க பொண்ணுங்களாம் முக்கால்வாசி பாய் ஃப்ரெண்டோட டேட்டிங்கோடு சுற்றிட்டு இருக்கு, ஸோ அதனால தான் நீ இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்களுமே திருப்பிட்டு கேட்குறீங்க, அவங்க லவ்வை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டுன்னு. அவர் சொல்கிறார், லவ்வா, அதாவது நம்மளுக்கு வந்து பிறந்ததுலேருந்து படிப்பு இதில் போயிட்டு அப்புறம் பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி இறங்குறதுல போயிடுச்சு. அந்த லவ் டேட்டிங் இதெல்லாம் போயிட்டா கான்சன்ட்ரேஷன் போயிடும். ஸோ இனிமேல் தான் லவ் பண்ணலாம்னு வந்து இருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்களும் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறீங்க. நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒன்று கேட்கலாமா, கேட்டால் வந்து தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களே அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. ஸோ அவருமே சொல்லு, நானும் அதெல்லாம் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, நான் வந்து வெளியில் வந்து கேள்விப்பட்டேன், நீங்கள் வந்து ரொம்ப கோல்டு, எப்போ பாரு எல்லாத்தையும் எரிஞ்செரிஞ்சாக விழுவீங்கன்னு. லியூசியா இருக்காள், அவள் கூட சொன்னான், இது வரைக்கும் நான் வந்து அந்த மனுஷன் சிரித்து கூட பார்த்தது இல்லடி அப்படின்ட்டுன்னு. பட் என்கிட்ட ரொம்ப ஜாலியாக பேசுகிறீங்களே எப்படி அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. அப்போலாம் அவர் கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருந்துட்டு உங்களை பார்த்து வந்து சொல்கிறாரு, பிடிச்சவங்க கிட்ட நான் வந்து எப்போதுமே ஜாலியாக தான் வந்து இருப்பேன், மற்றவங்கள்ட்ட தான் வெளியில் தான் கோல்டாக வந்து இருப்பேன், நான் வெளியிலையுமே இந்த மாதிரி சிரித்து பேசினா வச்சுக்கோவேன், நம்மளை தூக்கி முழுங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் சின்ன பிள்ளையிலேருந்து கோல்டாக வந்து எல்லாருக்கிட்டேயும் கோல்டாக இருந்துட்டு இங்கே பிடிச்சவங்க கிட்ட மட்டும் நல்லா ஃப்ரீயாக இருந்தனால தான் நான் வந்து இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் வந்து ஏறி உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்களுமே ஆன்ட்டு வந்து கேட்டுட்டு, ஸோ நீங்கள் சொல்கிறீங்க பிடிச்சவங்க கிட்ட வந்து ஜாலியாக இருப்பீங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. நான் அப்போது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. ஸோ அவருமே வந்து கொஞ்சம் கூட டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஆமாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து கேட்குறீங்க, எந்த விதத்தில் நீ வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, அப்புறம் என்ன, ஸோ இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்க, ஸோ இன்னசென்ட்டாக இருக்க, இன்னசென்ட் லுக்கில், இன்னசென்ட் ஸ்மைலு, ஸோ ரொம்ப கைண்டாக இருக்கேன், கோவம் வந்து சக்குன்னு வராது போல், ரொம்ப லவ்வபுள் பர்சனாக வந்து இருக்கேன். ஸோ ஐ திங்க் எனக்கு வந்து உனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ அதனால் வந்து நான் ஃப்ரீயாக வந்து உங்ககிட்ட பேசுகிறேன், நீ போயிட்டு இதை வெளியிலலாம் யார்கிட்டையுமே வந்து சொல்லாத, அப்புறம் வந்து எல்லாருமே வந்து ஏதாச்சும் ரூமர்ஸ் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்களுமே சரி சார் அப்படின்ட்டு வந்து சொல்லிடுறீங்க. ஸோ அப்போல வந்து ஜேகே சொல்கிறாரு, நீ வந்து யாராச்சும் இருக்கையில் மிஸ்டர் ஜான்னு சொல்லு, இல்லாட்டி சார்னு சொல்லு, சும்மா நம்ம 2 பேர் பர்சனலாக பேசல, நீ ஜேகேனே சொல்லு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. இருந்தாலும் உங்களுக்கு வந்து சொல்கிறதெல்லாம் ஒரு விஷயம் உங்களுக்கு ஷாக் ஆகுது, பட் வந்து நீங்கள் எதுவுமே கேட்காம சரின்ட்டு வந்து சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து 2 பேரும் வந்து நல்லா சிரித்து பேசிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து போயிடுறீங்க. இப்படியே வந்து டேஸ் வந்து பாஸ் ஆகுது. ஸோ நீங்களுமே ஜேகேயுமே நல்லாவே வந்து க்ளோஸ் ஆகிட்டீங்க. ஸோ ஆஃப்டர் 1 month எல்லாருக்குமே ஆஃபீஸில் இருக்கவங்களுக்குலாம் லைட்டாக வந்து டவுட் வந்து வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா இது வரைக்கும் வந்து ஜேகே வந்து யார்கிட்டையுமே வந்து இவ்வளோ ஜாலியாக வந்து பேச மாட்டார், இன்க்ளூட் அவர் பிஏ மொதக்காரியும். ஸோ உங்கள் பிஏயை வச்சு வந்து நியூஸ் வந்து அப்படியே வந்து மொத்தமாக வந்து ஆஃபீஸ்க்கே வந்து பரவிருச்சு. இந்த மாதிரி புதுசாக சேர்ந்த பொண்ணுக்கிட்ட ஜேகே இந்த மாதிரி க்ளோஸாக வந்து பேசுகிறாரு, மேபி வந்து 2 பேர் லவ் பண்ணுறாங்க போல், டேட்டிங் பண்ணுறாங்க போல், இவரை தான் வந்து கூப்பிட்டு வந்து லியூசியாட்ட கொடுத்து அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து இந்த பொண்ணை வந்து வர சொல்லியிருப்பார் போல், சீக்ரெட் கேர்ள் ஃப்ரெண்ட் போல், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் எப்போதும் போல் வந்து ஆஃபீஸ் வந்து போகிறீங்க. ஸோ நீங்கள் போகும்போதே வந்து உங்கள் காதுபட பேர் நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க உங்களை பார்த்து. ஸோ உங்களுக்கு வந்து கேட்டுருச்சு, நீங்கள் ரொம்ப கைண்ட் ஹார்ட்னால உங்களுக்கு கண்ணெல்லாம் வந்து கலங்குது,
நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, பட் ஏன் இவங்க இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி அப்செட்டாகவே வந்து போகிறீங்க. ஸோ போயிட்டு வந்து உங்கள் பிளேஸில் வந்து உட்காரிங்க. இன்னும் வந்து ஜேகே வந்து வரல. ஸோ அப்போயில் உங்களுக்கு லூசியை கால் பண்ணி வெளியில் வர சொல்கிறா. ஸோ நீங்கள் வந்து ஜேகேவோட ரூம்லேருந்து வெளியில் வந்து போகிறீங்க. ஸோ வந்து சொல்கிறா, என்னடி இப்படிலாம் வந்து பேசுகிறாங்க உண்மையா அப்படின்ட்டுன்னு உங்கள் மேலே நம்பிக்கையே இல்லாத மாதிரி வந்து கேட்குறா. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, என்னடி நீயுமே இப்படி வந்து பேசுகிற, உனக்கு தெரியாத என்னையை பற்றி, நாங்கள் 2 பேரும் சும்மா நார்மலாக எப்போதும் மாதிரி தான் பேசிப்போம். அவர் வந்து கொஞ்சம் வந்து நான் உள்ளக்கே இருக்கிறனால என்கிட்ட கொஞ்சம் ஜாலியாக வந்து பேசுகிறாரு. ஆனால் வந்து இப்படி அவங்க பிஏ வந்து தான் இப்படி வெளியில் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. இப்படிலாம் அவங்க பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஜேகே சார் வரட்டும், நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஜேகேயோட ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ ஜேகே எப்போதும் போல் ஜாலியாக வந்து வெளியில் கோல்டாக வந்துட்டு ஸோ ரூமுக்குள்ளே கதவு திறக்க ஜாலியாக வந்து ஃபேஸை வச்சுக்கிறாரு. ஸோ வந்துட்டு உங்ககிட்ட வந்து குட் மார்னிங் சொல்கிறாரு. ஸோ நீங்களுமே குட் மார்னிங்ட்டு ரொம்ப கொஞ்சம் சேடாக வந்து சொல்கிறீங்க. ஸோ அப்போயே வந்து கெஸ் பண்ணிட்டாரு என்னமோ நடக்குதுங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ உங்கள் டேபிள்கிட்ட வராரு. ஸோ நீங்கள் எந்திரிச்சு வந்து நிற்கிறீங்க. சும்மா உட்காரு, எதுவும் வீட்டில் எதுவும் பிரச்சனையா, ஏன் ஒரு மாதிரி சேடாக இருக்க, எப்போதும் ஜாலியாக சிரிச்சுட்டே இருப்பியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து சைலண்ட்டாக இருக்கீங்க. ஸோ அப்போல உன்கிட்ட தான் கேட்டுட்ருக்கேன், ஏன் ஏதாச்சும் பதில் சொல்லு அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. ஸோ நீங்கள் நடந்ததெல்லாம் வந்து சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரூமர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி அவங்களே வந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்களே இந்த மாதிரி பேசுகிறாங்க. அது வந்து எனக்கு ஒரு விதமாக ஹர்ட்டிங்காக வந்து இருக்குது. ஸோ உண்மையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இது வந்து ஒன்றுமே இல்லாத விஷயம். நம்ம 2 பேரும் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறத வந்து இவங்க தப்பாக பேசுகிறது வந்து எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஜாங்கோக்கு அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறீங்க. ஸோ அப்போயில் வந்து அவர் கேட்குறாரு, சரி ரூம்பரை உண்மையாக்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. நீங்கள் ஷாக்கிங்காக அவரை வந்து பார்க்குறீங்க. நீங்கள் ஷாக்கிங்காக அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. ஸோ அவர் சும்மா சொன்னேன் ஃபன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்கள் ஃபன் பண்ணதெல்லாம் போதும், நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சு பேசி அவங்களாம் ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. ஸோ அப்போ அவர் சொல்கிறாரு, வாயின்னு 4 பேருக்கு இருக்கும்போது 4 விதமாக பேச தான் செய்வாங்க, அதையெல்லாம் நம்ம கண்டுக்கலாமா, ஏன் சும்மா ஜஸ்ட் ஃப்ரீயாக விடு அப்படின்ட்டு வந்து சொல்லிவிட்டு அவரோட ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ நீங்களுமே வந்து உங்கள் ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுறீங்க. நீங்கள் ஜேகே இப்படி சொல்லவும் ஸோ நீங்கள் பெருசாக வந்து அந்த ரூமர்ஸ் அவங்க பேசுகிறத வச்சு நீங்கள் வந்து அவளுக்கா வந்து கண்டுக்கவே இல்லை. ஸோ நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை வந்து எப்படி வந்து ஆஃபீஸ் வரமோ போகிறோமோ ஜேகிட்ட பேசுகிறோமோ ஜாலியாக இருக்கீங்களோ ஒர்க்கை பார்க்குறீங்களோ ஸோ அந்த மாதிரியே வந்து போயிடுச்சு. ஸோ 1 fine day ஸோ நீங்கள் வீட்டில் வந்து நல்லா டயர்டில் தூங்கிட்டுருக்கீங்க. ஒரு 11:30 போல் வந்து ஃபோன் ரிங் ஆகுது. ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இந்த மிட் நைட்லலாம் யாருமே கால் பண்ணது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி அடிக்குது, அடுத்து ஒரு வாட்டி அடிக்குது, சரின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே அப்படின்ட்டு வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு, இன்னும் ஜங்குக் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணிட்டு ஹலோ ஜங்குக்கா அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. ஸோ அங்கிட்ட இருந்து என்ன மேடம் தூங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, ஆமாம் மணி வந்து 12 போகுது, அப்போ தூங்காமல் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, இது என்ன கேள்வி ஜேகே அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. ஆமாம் அதுவும் உண்மைதான், ஆக்சுவலாக வந்து அப்படின்ட்டு வந்து இழுக்கிறாரு. ஸோ நீங்கள் என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. இல்லை நான் இப்போ வந்து உங்கள் வீட்டு மாடி டெரஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. நீங்கள் ஷாக்காகிட்ட வந்து கேட்குறீங்க, டெரஸில் இருக்கீங்களா அப்படின்ட்டுன்னு. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான், மேலே வந்து மொட்டை மாடி. ஸோ மேலே வந்து வீடு கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எதுக்கு அங்கே போனீங்க, ஏன்னா வந்து ஸ்டெப்ஸ்லாம் வெளியில் தான் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, போர்ட்டிகோக்கு வெளியில். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சொல்கிறீங்க, அங்கே எதுக்கு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டுன்னு. நீங்கள் அப்போல அவர் சொல்கிறாரு, இல்லை இந்த சைடாக வந்தேன் அதனால் மேலே ஏறி உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. ஏன் இந்த சைடாக வந்தீங்கன்னா காலிங் பெல் அடிச்சிருக்கலாம், என்கிட்ட ஃபோன் பண்ணியிருந்தேன், நானே வந்து டோரை கூட ஓப்பன் பண்ணி விட்டுருப்பேன்ல, எதுக்கு மொட்டை மாடியில் போய் படுத்து கிடக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. இல்லை அம்மா வேறு இருப்பாங்க, அப்புறம் இந்த டயத்தில் வந்து ஏதாச்சும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, அம்மா அப்படிலாம் இல்லை, ஸோ அவங்களுமே என்ன மாதிரி கைண்ட் ஹார்ட்டட் நல்லா தான் பேசுவாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. சரி நீங்கள் மேடம் எழுந்துச்சி வர்றீங்களா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, இவங்க 5 minutes நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிடுறீங்க. ஸோ
ஸோ நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மெதுவாக வெளியில் வர்றீங்க. அம்மா ரூமுக்கு போய் பார்க்குறீங்க, அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ மெதுவாக டோரை ஓப்பன் பண்ணி எல்லாம் வெளியில் பர்ஃபெக்டாக போகிறதுக்கே உங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. 5 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் கிட்டே ஆகிடுச்சு. ஸோ மேலே வந்து போகிறீங்க, மெதுவாக ஏறி ஜேகே அப்படின்னு கூப்பிட்றீங்க. பார்த்தா ஃபுல்லாக வந்து டார்க்காக இருக்குது, ஸ்ட்ரீட் லைட் மட்டும்தான் எரியுது. பார்த்தா ஒரு மனுஷரையும் காணோம். ஸோ நீங்கள் வந்து ஜேகேக்கு கால் ட்ரை பண்ணுறீங்க, பட் வந்து அவர் அட்டன் பண்ண மாட்டுறாரு. ஸோ அப்போயே தெரிஞ்சிருச்சு மனுஷன் வேணுக்குன்னு விளையாண்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் மட்டும் வந்து நிற்கிறீங்க. அப்போ பின்னால் வந்து டக்குன்னு வந்து அவர் கத்துறாரு. ஸோ நீங்கள் பயந்து வந்து கத்திட்டு அவரே வந்து போயிட்டு வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க டைட்டாக. ஸோ நீங்கள் பயந்துட்டீங்க. ஸோ அவருமே கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்கார். அப்போ தான் நீங்கள் ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஸோ அவரை விட்டு வந்து தள்ளி வர்றீங்க. ஸோ அப்போ அவர் கேட்குறாரு டைம் என்ன அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. நீங்கள் ஃபோனை பார்த்துட்டு 12 o'clock அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. ஹாப்பி பர்த்டே மை மினி ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாரு. ஸோ வந்து கீழேருந்து அது என்னது வெடி. ஸோ அது வந்து வெடிலாம் வந்து போடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து பயந்துட்டீங்க. ஸோ இந்த டயத்தில் ஸோ லைட்டிங்லாம் ஃபுல்லாக வந்து உங்கள் வீடே வந்து லைட்டிங்கில் வந்து எரியுது. ஸோ உங்களுக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுத்தரவை வந்து மறந்தே போயிட்டீங்க. பட் அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டுன்னு வந்து உங்களுக்கு அதுவுமே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அப்படியே வந்து ஷாக்கிங்லேயே வந்து ஃப்ரீஸ் ஆகி வந்து நிற்கிறீங்க. ஸோ உங்கள் முன்னாடி வந்து ஒரு கேக் வந்து பிளாக் ஃபாரஸ்ட், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு கொண்டு வந்துட்டு முன்னாடி வந்து கேண்டில்ஸ்லாம் வந்து இது பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு நிற்கிறாரு. ஸோ அப்போலாம் வந்து ஏன் அப்படின்ட்டு வந்து கூப்பிட்றாரு. நீங்கள் அப்போ தான் ரியாலிட்டிக்கே வர்றீங்க. ஸோ நீங்கள் வந்து ஷாக்கிங்லேயே நிற்கிறீங்க. அவரோட கேட்குற நான் பர்த்டேக்கு விஷ் பண்ணேன் அப்படின்ட்டுன்னு. ஸோ நீங்கள் தேங்க்யூ ஜங்குக் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. ஸோ அவர் வந்து கத்தி வந்து கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் கேக்கை வந்து கட் பண்ணுறீங்க. ஸோ கட் பண்ணையிலே வந்து உங்கள் அம்மாவும் வந்து வர்றாங்க. ஸோ உங்கள் அம்மாவை பார்த்து நீங்கள் வந்து நின்றுட்டுருக்கீங்க, என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டேமா ஒய்யன்ட்டுன்னு அவங்களுமே பக்கத்தில் வர்றாங்க. உங்களுக்கு ஒன்றுமே வந்து புரியல. ஸோ அப்போ தான் வந்து தெரியுது. ஸோ ஜேகே வந்து எல்லாமே சொல்கிறாரு. உன்னோட பர்த்டே டேட்டை வந்து உன்னோட இதுலேயே வந்து நான் பார்த்துட்டேன். ஸோ ஃபைல்ஸ்லாம் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்களே, ஸோ அதுலேயே நான் வந்து பார்த்துட்டேன். நீ எனக்கு தெரியும் உன் பர்த்டே நீ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்க தான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணோம். ஸோ அம்மாவுமே வந்து சேர்ந்து என் கூட ஆக்ட் பண்ணாங்க அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் அம்மாவை ப்ளேஃபுல்லாக வந்து அடிக்கிறீங்க. ஸோ கேக்லாம் கட் பண்ணி வந்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்து ஜேகே வந்து கொடுக்குறாரு. ஸோ அது வந்து ஒரு ரிங் மாதிரி இருக்குது. ஸோ ரிங் மாதிரி வச்சுட்டு டக்குன்னு வந்து ஜேகே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொப்போஸ் வந்து பண்ணுறாரு. நீங்கள் ஷாக்காகி வந்து நிற்கிறீங்க. ஸோ ஷாக்கிங்கில் உங்கள் அம்மாவை வந்து திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் அம்மா வந்து தலையை வந்து ஆட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து தெரியும். ஸோ நீங்கள் வந்து அப்படியே ஷாக்கிங்லேயே வந்து நிற்கிறீங்க. அவர் வந்து சொல்கிறாரு, நான் ஃபஸ்ட் டைம் வந்து உன்னை பார்க்கலே வந்து நான் வந்து விழுந்துட்டேன். இப்போ கூட வந்து நீ வந்து என் ஒய்ஃப் ஆகணும் அப்படிங்கிறத நான் வந்து இத்தனை நாளாக வந்து உங்ககிட்ட பழகினது. நான் சைலண்ட்டாக வந்து நான் உன்னை வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். உன்னை பற்றி டீட்டெயில்ஸ் உன்னை பற்றி வந்து எல்லாமே தெரிஞ்சக்கப்புறம் தான் வந்து உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணணும். நீ வந்து என்கிட்ட எப்படி பேசுகிற, எப்படி வந்து இருக்க அப்படின்ட்டுன்னு ஃபர்ஸ்ட் லுக்லேயே நான் வந்து விழுந்துட்டேன். அவனோட கைண்டான ஸ்மைலு, ஒரு கோவமே வராத ஒரு கேரக்டர், ஸோ எல்லாத்தையும் வந்து கூலாக டீல் பண்ணுற உன்னோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிடுச்சு ஒய்யன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே வந்து நிற்கிறீங்க சைலண்ட்டாக அவர் சொல்கிறத கேட்டுட்டு. ஃபஸ்ட் டைம் வந்து உன்னை பார்க்கில் பார்க்கலே நான் வந்து என்னோடய மனசை வந்து உனக்கா ஃபால் வந்து ஆயிடுச்சு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அந்த மாஸ்க் பாய் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். ஸோ மாஸ்க் பாய் அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டோடு வந்து பேசிகிட்டு இருக்கையில் தான் வந்து நீங்கள் வந்து பார்க்காம வரும்போது தான் உங்கள் மேலே வந்து ஜூஸ் வந்து சடனாக வந்து கொட்டியிருக்கும். அவர் தான் வந்து ஜேகே. ஸோ உங்களுக்கு வந்து தெரியல, ஆனால் அவருக்கு வந்து உங்களை நல்லாவே தெரியும். அதனால தான் நீங்கள் இன்டர்வியூக்கு வரையில் ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் உங்களே வந்து பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த ஸ்மைல் பண்ணது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து ஹெட்டு டவுன் பண்ணிவிட்டு வந்து நர்வஸாக வந்து நின்று இருப்பீங்க. அதுலேருந்து வந்து அதனால தான் வந்து உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வந்து போட்டு அவரோட ரூம்லேயே வந்து பாதியில் வந்து உங்களுக்கு வந்து டேபிள்ஸ்லாம் போட்டு கொடுத்து அதை உங்கள் பிளேஸை ஆக்கி உங்ககிட்ட வந்து அவர் ஜாலியாக பேசி அவங்கள வந்து சைலண்ட்டாக வந்து லவ் பண்ணிட்டு வந்து இருந்திருக்காரு.
எல்லாத்தையும் வந்து சொல்லிவிட்டு ஸோ உங்கள் கையை அவரே பிடிச்சி ரிங்கை வந்து போட்டு விட்டுறாரு. போட்டுட்டு நீங்கள் அப்படியே வந்து அவரே பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு வந்து தெரியும் நீ ஷாக்கிங்கில் இப்படியே தான் நிற்பேனே, நான் எவ்வளோ நேரம் முட்டி போட்டு நிற்கிறது, அதனால தான் உன் கையை பிடிச்சி நானே ரிங்கை போட்டு விட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து ஸ்மைல் பண்ணுறீங்க, சிரிக்கிறீங்க. அவ்வளோதான் கோல்டு சேயோ ஃபால் இன் லவ் ஒன் இன்னசென்ட் கேர்ள் ஒன் ஷாட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஐ திங்க் வந்து இந்த எஃப்எஃப் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது ஸ்டோரி. பட் வந்து எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஆர்மியோட ரெக்வெஸ்ட், அது பர்த்டே கேர்ளோட ரெக்வெஸ்ட்டை வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே ஹாசினி. ஹாசினி தான் நினைக்கிறேன், ஸோ ஐடி பேரில் ஹாசினி தான் வந்து இருந்துச்சு. ஸோ நான் பேர் கூட வந்து அன்றைக்கி கேட்காம வந்து விட்டுட்டேன். அடுத்து வந்து நாளைக்கு வந்து நம்ம சிமினோட 2 ஷார்ட்ஸ் வந்து நான் போட்டுறேன்டா. நான் ரெக்வெஸ்ட்டை முடிச்சாதான் நான் நிம்மதியாக இருப்பேன். ஐயோ எனக்கு அது நினைக்கையிலே வந்து பெரிய என்ன வரிசையாக ரெக்கார்டாக பண்ணவும் எனக்கு ஒரு மாதிரியாக வந்து இருக்குது. நாளைக்கு 2 ஷார்ட்ஸை வந்து போட்டுட்டு அடுத்து கோஸ்ட் ப்ரொஃபஸருக்கு வர நெக்ஸ்ட் பார்ட் வந்து போடணும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீக்குள்ளே வந்து இந்த ரெக்வெஸ்ட்லாம் கொஞ்சம் வந்து நான் முடிச்சிடுறேன்டா. ஸோ எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. டெலிகிராமோட சேனல் லிங்க்கும் இன்ஸ்டாவோட ஐடியும் வந்து நம்ம சேனலோட அபவுட்டில் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ஜாலியாக வந்து பேசலாம். ஸோ எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. அண்ட் டாடா பாய் பாய், லவ் யூ.